Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. Tamil Nadu MBBS BDS counseling process, all India quota counseling process. In the counseling process, government quota, management quota, NRI quota, NRI labs quota. இந்த மாதிரி கவுன்சிலிங்கில் நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க. இந்த சந்தேகங்களுக்கு தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தினமும் இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் 9363443685. உங்கள் கேள்விகளுக்கு எங்கள் பதில்கள் அப்படிங்கிற ப்ரோக்ராம் தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இந்த சந்தேகங்கள் அப்படிங்கிறது எதனால் வருது அப்படின்னா, இது ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ், ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ். இப்போ தவறு நடந்துடக்கூடாது. இப்போ தவறு இல்லாமல் நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சந்தேகங்களை தீர்த்துக்கணுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஹலோ, வணக்கம் மேடம், சொல்லுங்க சார். வணக்கங்க சார், நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்க மேடம், என்ன டவுட்டுங்க? பிசி கேட்டகரி 488க்கு எப்படிங்க சார்? 488 கண்டிப்பாக செல்ஃப் ஃபைனான்சிங் உறுதியாக கிடைக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட்டுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எல்லாம் ஆல் இண்டியா கோட்டா பேஸ் பண்ணி நிறைய நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 500க்கே கிடைக்கும்னு தான் சொல்றாங்க. ஸோ அந்த தமிழ்நாடுல கிடைக்கிறன்னா எப்படிங்க சார்? என்ன மேடம்? தமிழ்நாட்டுல எப்படி இல்லை, ஆல் இண்டியா கோட்டா லெவலில் கிடைக்குதுன்னா தமிழ்நாட்டிலையும் கட் ஆஃப் குறையும். பட் நம்ம ஒரு 500க்கு மேலே இருந்தால் தான் கிடைக்கும்னு ப்ரிடிக்ட் பண்ணுறோம். பட் மேபி குறைஞ்சதுன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா செல்ஃப் ஃபைனான்சிங்லேயும் நல்ல காலேஜ் வாய்ப்பு இருக்குதுங்க. நம்ம சேஃப் சைடு சொல்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் கிடைக்குமாங்க? ஏன் மேடம்? பிஎஸ்சி அந்த மாதிரி பிஎஸ்சி கேஎம்சி எல்லாம் வாய்ப்பு இருக்குங்க. பட் எல்லாமே ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் தெரியுங்க. அப்படிங்க சார். உங்களை பர்சனலாக பார்க்கணும் எப்படிங்க சார்? என்ன மேடம்? சார் உங்களை தனியாக இண்டிவிஜுவலாக கான்டாக்ட் பண்ணுறேன்னா எப்படிங்க சார்? நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாம்னு நினைக்கிறோம். நாங்கள் கோயம்புத்தூர் தாங்க சார். தாராளமாக நீங்கள் கைடன்ஸ் நீடட்னு போடுங்க மேடம். நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், மீட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்படியாங்க சார், சரிங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கைடன்ஸ் வேணும்னு போட்டிங்கன்னா நாங்கள் எங்களோட லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம், என்ன ஃபார்மாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு விருப்பம்னா தாராளமாக மீட் பண்ணலாம். என்னைக்கு வரேன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு என்னைக்கு அப்பாயின்மெண்ட் இண்டிவிஜுவலா கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணலாமாங்க சார்? எஸ் மேடம், எஸ் மேடம், கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்க சார். இதே நம்பருக்கு கான்டாக்ட் இதே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ப்ரொசீஜர் சொல்கிறேன், அதுக்கப்புறம் மீட் பண்ணிக்கலாம் மேடம். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தேகங்கள், அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குங்க. பட் கவுன்சிலிங் ப்ராசஸை நல்லா தெரிஞ்சுக்குங்க, சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் தெரிஞ்சுக்குங்க, அப்ளிகேஷன் ப்ராசஸ் தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம், நான் விழுப்புரத்துல இருந்து லட்சுமி பேசுறேன் சார். சொல்லுங்க. என் பொண்ணு இப்ப நீட் எழுதிருக்கா சார். 379 வந்திருக்கு சார். நாங்க எஸ்சி கேட்டகரி சார். வாய்ப்பு இருக்கு மேடம். செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு உறுதியாக வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் பியூர் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கும் மேடம். செல்ஃப் ஃபினான்ஸ்மெண்ட்டுக்கு ஷூரா வாய்ப்பு இருக்கு மேடம், வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே. இப்ப நாங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணக்குள்ள நாங்க வந்து செல்ஃப் ஃபினான்ஸ்மெண்ட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுல கிடைச்சிருதுங்க சார். அதுக்கப்புறம் ஒரு 2வது 3வது ரவுண்ட்ல எங்களுக்கு கவர்மெண்ட் லாஸ்டா கிடைக்கிறதுல அதை எப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கிறது சார் நாங்க? இல்ல மேடம், நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்குதுன்னு எடுத்துட்டீங்க, ஜாயின் பண்றீங்க. ஜாயின் பண்ணிட்டு திருப்பி செகண்ட் ரவுண்டு நீங்க கலந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு வேற காலேஜ் அலாட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் ஃபைனான்சிங் இதை விட பெட்டர் காலேஜ் கூட அலாட் ஆகலாம். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் காலேஜில் போயிட்டு நீங்கள் டிசி எல்லாம் வாங்கிட்டு நீங்கள் செகண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணணும். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு இன்கம் குறைவாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபீஸ் கட்டியிருப்பீங்க. ஒருவேளை கவர்மெண்ட் ஃபீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கு மாறும். ஒருவேளை நீங்கள் 4.5 lakhs கட்டியிருந்தீங்கன்னா அதை வந்து கவர்மெண்ட்டு தான் கட்டுவீங்க. அதனால உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அந்த காலேஜில் கட்டின எக்ஸ்ட்ரா ஃபீஸ் மட்டும் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஒரு 10,000 20,000 பிடிப்பாங்க. நீங்கள் அடுத்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். திருப்பி 2வது ரவுண்டில் நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திருப்பி கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறோம். அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதே மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்காது, ஏன்னா 1 டைம் கட்டினா போதும். அப்புறம் திருப்பி சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க. இப்போ 3rd ரவுண்டு உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குதுன்னா நீங்கள் அந்த தாராளமாக மீண்டும் இதில் என்னென்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இன்னொரு சீட் உங்களுக்கு வேக்கண்ட் ஆகுதுன்னா அடுத்து அவங்களுக்கு வேறு சீட் ஃபில் பண்ணிடுவாங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வேண்டாம்னாலும் டிசி கொடுத்துருவாங்க. அந்த ஃபீஸ் மட்டும் ஒரு 5,000 10,000 20,000 பிடிப்பாங்க. மீதி ஒருவேளை உங்களுக்கு கவர்மெண்ட் 3rd ரவுண்டில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கட்டின ஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, டிசம்பர் ஜனவரியில் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அது வந்து பாசிபிள். 3 ரவுண்டு வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒருவேளை நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் கிடைச்சிட்டு சேராமலும் விடலாம். அதுக்கு பேர் ஃப்ரீ எக்ஸிட்னு சொல்லுவோம். சரி, செகண்ட் ரவுண்டில் பார்த்துக்கலாம். இல்லை ஒருவேளை பயமாக இருந்ததுன்னா சேர்ந்துட்டு மாற்றலாம். சேர்ந்துட்டு மாற்றுறதுக்கு பேர் ரீ அலாட்மெண்ட்டுங்க. ஆனா ஆல் இண்டியா கோட்டால மாதிரி சேர்ந்ததுக்கு அப்புறம் போய் இந்த அப்கிரேடேஷன் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது.
ஆல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு அடுத்த ரவுண்டு கலந்துக்கணும், அப்கிரேடேஷன் போகிறோன்னு சொல்லணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அப்கிரேடேஷனுங்கிற வேர்டு கிடையாது, ரீ அலாட்மெண்ட். நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சேர்ந்துட்டீங்க, செகண்ட் ரவுண்டில் கலந்துக்கிட்டு திருப்பி வேற காலேஜ் கிடைச்சா மாற்றிக்கலாம், தேர்ட் ரவுண்டில் மாற்றிக்கலாம், 3 ரவுண்டு வரைக்கும் மாற்றலாங்க, அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. சரிங்களா மேடம்? ஒரு நிமிஷம் வீட்டில் பேசுறாங்க சார். இப்போ எஸ்ஐக்கு வந்து 420 சொல்றேன், நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க சார், நீங்க பண்ணிருக்கீங்க. எஸ் மேடம். எஸ் சார். ஹலோ சார். சொல்லுங்க சார். 410 to 430 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. ஆமா சார், சொல்லிருக்கீங்க சார். இப்போ வந்து சார், இப்போ ஏறும்பொழுது எஸ்ஐக்கு அதிகமா எடுத்து குறையும் போது கொஞ்சம் குறையாது சார். அந்த எஸ்ஐக்கு அதிகம் மட்டும் குறையாது. இல்ல சார், நான் சார் மற்றவங்களாம் 100 மார்க் தான் குறையும், நான் தான் 120 வரைக்கும் குறைச்சிருக்கேன் நான். ஏன்னா என்னோட கான்செப்ட் வந்து ஏறும்போது அதிகமா ஏறும், இறங்கும் போது அதிகமா இறங்கும் சார். கண்டிப்பா நீங்க தான் சார் ப்ரெடிக்ஷன் பண்ணீங்க, மத்த யாரும் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை சார். அதனாலதான் நான் ஆக்சுவலா 400 வரைக்கும் சொன்னேன். எல்லாருமே பாத்தீங்கன்னா 100 தான் குறையும் 100 தான் குறைங்கிறதுனால நான் ஒரு 410 அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். பட் என்னோட பிரின்சிபல் வந்து ஏறும் போதும் அதிகமா ஏறும், இறங்கும் போதும் அதிகமா இறங்குறது தான் சார் என்னோட பிரின்சிபல். ஸோ அதனாலதான் நான் ஒரு 410 சொல்றேன், எல்லாரும் 430 சொல்றாங்க. பட் இதெல்லாமே எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த இருக்கு சார். சார் அவங்க என்ன பேசிஸ்ல சொல்றாங்கன்னா சார், சொல்லிட்டுங்களா சார், என்ன பேசிஸ்ல சொல்றாங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 400 to 500 மார்க் தான் வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி கேட்டகரியில எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் வருவான்னு நினைக்கிறாங்க. நான் அந்த மாதிரி வர மாட்டாங்க, எல்லாருமே ஓவராலா குறையும் போது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு சார், நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். புரியுதுங்களா சார்? அதனால செல்ஃப் ஃபைனான்சிங் நல்ல காலேஜ் கிடைக்கும் சார். ஒருவேளை கவர்மெண்ட்ல 400ல முடிஞ்சதுன்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் டாப் 3 காலேஜஸ்ல கிடைக்குங்க. ஒரு 379 வந்து கண்டிப்பா அப்ப நமக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும் சார், கண்டிப்பா கிடைக்கும். ஓகே சார், ஓகே சார். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா சார்? இப்போ சார், இப்போ நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது சார், இப்போ நம்ம இந்த பிரைவேட் காலேஜ் சொல்றீங்க சார், நம்ம வந்து நம்ம ஆர்டர் பிரகாரம் ஃபில் பண்ணும்போது இந்த மைனாரிட்டி காலேஜ் இடையில வருது இல்லையா சார், எஸ்ஆர்எம் காலேஜ் இந்த மாதிரி வருது இல்லை? மைனாரிட்டி எல்லாம் ஒன்லி ஃபார் மேனேஜ்மெண்ட் சார். கவர்மெண்ட் கோட்டாக்கும் மைனாரிட்டி கோட்டா அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் மேனேஜ்மெண்ட், நாட் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா. புரியுது. நம்ம சாய்ஸ் ஃபில் நம்ம சௌகரியத்துக்கு நம்ம ஃபில் பண்ணலாம் அப்ப. எஸ் சார், உங்களுக்கு விருப்பமா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஒரு டிஸ்டன்ஸ் பார்க்கலாம், ஃபீஸ் பார்க்கலாம், ஃபெசிலிட்டிஸ் பார்க்கலாம். இல்லை எனக்கு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வேணாம், மூகாம்பிகை காலேஜ் நாகர்கோவில் இருக்கு, வேண்டாம் எனக்கு பக்கத்தில் ஒரு சுமாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி கூட போடலாம். புரியுது சார். அப்போ கேட்டகரி மைனாரிட்டி கேட்டகரி வந்து மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் அப்ப. எஸ் சார், ஒன்லி ஃபார் மேனேஜ்மெண்ட். மைனாரிட்டினால ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோ இதெல்லாம் கிடையாது சார். மேனேஜ்மெண்ட்ல அவங்களுக்கு சீட் கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம் இல்லை சார். அவங்க கம்மி மார்க் இருந்தாலும் மேனேஜ்மெண்ட்ல கிடைக்கும், அவ்வளவுதான். அவ்வளோ, அது ஒண்ணுதான் சார். ஃபீஸ் எல்லாம் மாற்ற மாட்டாங்க. பரவாயில்ல சார். இப்போ வந்து சார் பிரைவேட் யூனிவர்சிட்டி பிரைவேட் காலேஜ் சொல்றல சார். எஸ் சார். இப்போ பிரைவேட் யூனிவர்சிட்டி பிரைவேட் காலேஜுக்கு ரெண்டுமே சப்ஜெக்ட் இது மாறுமா சார்? அப்படிலாம் கிடையாதுல்ல சார்? சப்ஜெக்ட்லாம் மாறாதுங்க சார். அது நீங்க டீம்டுலாம் வேற, இன்ஜினியரிங்லாம் வேற மாதிரிங்க. இல்ல சார், இன்ஜினியரிங்லாம் வேற மாதிரி இருக்கும் சார். டீம்டு வேற மாதிரி இருக்கும், நமக்கு அனாலிஸ்ட்ல வேற மாதிரி இருக்கும். பட் மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் சார், என்பி நேஷனல் போர்ட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் என்எம்பின்னு இருக்கு சார். நேஷனல் என்பிஇ இருக்கும், நேஷனல் போர்ட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன். ஸோ அந்த போர்டு தான் சார் ஃபாலோ பண்ணுவாங்க. சப்ஜெக்ட் எதுவுமே மாறாது சார், சிலபஸ் மாறாது. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு சிலபஸ் வச்சுக்க முடியாது சார். பிரைவேட் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் டீம்டாக இருந்தாலும் தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஒரே சிலபஸ் தான் சார் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமா சார். இல்ல சார், ஒரு நம்ம ரிலேஷன் பையன் ஒருத்த படிக்கிறாரு, ஆனா எக்ஸாம் இவங்களுக்கு அவங்களுக்கு மாறி பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு பேப்பர்ஸ் அவங்களே கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க. அதான் சார், அது மாறும், சிலபஸ் மாறாது சார். எக்ஸாமினேஷன் டேட் மாறும், கொஸ்டின் பேப்பர் அவங்க செட் பண்ணிக்குவாங்க சார். அதான் பிரச்சனை. சப்ஜெக்ட் எல்லாம் ஒண்ணுதான், சப்ஜெக்ட் ஒண்ணுதான். சரி சார், ஓகே சார், தேங்க்யூ சார். யூஸ்ஃபுல்லா இருக்கு சார், உங்களுடைய இந்த கைடன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்டா வர்றவங்க கூட அதை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா புரியுது, அப்ரோச்சிங் நல்லா இருக்கு சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக் சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். இப்ப என் பொண்ணு வந்து 370 அது மாதிரி வருது சார். என்ன கம்யூனிட்டிங்க? எம்பிசி வருது சார். 370 எம்பிசிக்கு 400க்கு கீழே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சார். 400க்கு கீழே இல்ல, டீம்டு யூனிவர்சிட்டியில நம்ம எடுக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்சிருச்சுன்னா எடுத்துடலாம். சரிங்க சார். எடுத்தாச்சுன்னா செகண்ட் ரவுண்ட்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால தமிழ்நாட்டுல கிடைச்சதுன்னா அப்கிரேட் பண்ணிக்கலாமா சார்? எப்படி அது பண்ணிக்கலாங்க சார். நீங்க 370 மார்க் இருக்குனால என்னோட ஆப்ஷன் சொல்றேன் சார். 370 மார்க் இருக்குன்னா டீம்டு யூனிவர்சிட்டி நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போட்டாலும் கிடைக்கும், செகண்ட் ரவுண்ட்லயும் கிடைக்கும் சார்.
சரி சார். நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு வெயிட் பண்ணி கூட போகலாம். பட் நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்து ஓரளவுக்கு தெரியும் சார். அப்படியே நீங்க என்னென்ன சார் உங்களுக்கு ஒருவேளை தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் நல்ல காலேஜ் எனக்கு என்னன்னா இப்ப லலிதாம்பிகெல்லாம் ஃபீஸ் கம்மி கொஞ்சம். அதான் சார் நீங்க எடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சார். ஒரு டேட் கொடுப்பாங்க சார், ரிசிக்னேஷன் ஒரு டேட் கொடுப்பாங்க சார். அது நீங்க ரிசைன்மெண்ட் போயிடலாம்னு சொல்லி டேட் கொடுப்பாங்க சார். அந்த டேட்ல ரிசைன் பண்ணா நீங்க ரிசைன் பண்ணிட்டு ஸ்டேட் கோட்டாக்கு போகலாம். அது ஒவ்வொரு வருஷம் இந்த ரெசிக்னேஷன் நோட்டீஸ் கொடுப்பாங்க சார். பட் யூஸ்வலா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு டைம் கொடுப்பாங்க சார் ரெசிக்னேஷனுக்கு. பட் அதுக்கப்புறம் பண்ண முடியாது. லாஸ்ட் இயர்ல செகண்ட் ரவுண்ட்ல கூட ரெசிக்னேஷன் பண்ற மாதிரி நோட்டீஸ் கொடுத்தாங்க சார். சரி இல்லப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட் இருக்கும், செகண்ட் ரவுண்டுக்கு ஃப்ரீ எக்ஸிட் இருக்காது இல்ல? எக்ஸிட் இருக்காது சார். நீங்க ஃப்ரீ எக்ஸிட் இருக்காது. அந்த 2 lakhs போயிடும் சார். 2 lakhs போயிடும். அப்ப ஆனா மீதி பணம் வந்துருமா உங்களுக்கு? மீதி பணம் காலேஜ்ல தான் கட்டுறீங்க சார். காலேஜ்ல தான் கட்டுறீங்க. அவங்க கொடுத்துருவாங்களா? கொடுத்துருவாங்க சார். கொஞ்சம் படிச்சுட்டு ஒரு 20,000 50,000 படிச்சு கொடுத்துருவாங்க. சரிங்க சார். உங்களுடைய இது எப்படி சார்? மேனேஜ்மெண்ட் தமிழ்நாட்டில் கிடைக்கும் சார்? மேனேஜ்மெண்ட் கிடைக்கும் சார். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கிடைக்காதுங்க சார். அது நம்ம ஒரு 400+3 நல்ல காலேஜ் வருமானா 2022 பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜ் வரலைங்க சார். சும்மா இந்த புது காலேஜ், இந்திரா மெடிக்கல் காலேஜ், இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி வரும் சார். எது கிடைச்சாலும் போதும், எது கிடைச்சாலும் MBBS படிச்சா ஆனா என்னென்ன சார் உங்களுக்கு பிரைவேட், இப்போ நீங்க பிரைவேட் யூனிவர்சிட்டி எல்லாம் வருதுன்னு வச்சுங்க சார், அது 22 லட்சம் வாங்குறா. அதுக்கு நீங்க லலிதாம்பிகை மாதிரி உங்களுக்கு 18 லட்சத்துக்கு போறது பெட்டர் தானே சார்? 19 லட்சம் இல்ல சார்? ஆமா சார். அதனால நீங்க டீம்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க சார். அதான் என்னோட வியூ வந்து நீங்க டீம்டுக்கு ஃபோக்கஸ் பண்றதா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ மேனேஜ்மெண்ட் இது தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் அதை விட என்னோட வியூ. பட் ரேங்க் வரட்டும் சார், நம்ம பாத்துக்கலாங்க சார். சரிங்க சார். சரி, வீடியோ நிறைய பார்த்துட்டே இருக்கேன் சார் நானு. ஓகே, தேங்க்யூ சார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? சென்னையில இருந்து டாக்டர் சௌரிராஜன் சார். ஓகே சார். டெய்லி பாப்பேன், உங்களை இது லைக் பண்ணி விடுவேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் சார். டாக்டர் பேசுறதையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான். ஓகே தேங்க்யூ சார். அதான் சரி, உங்கள்ட்ட நல்லா டவுட் நல்லா கிளியர் பண்றீங்க நீங்க, அதனாலதான் உங்கள்ட்ட பேசலாம். அதான் சார், ஆல்ரெடி ஒரு டைம் பேசியிருக்கேன், செகண்ட் டைம் சார். ஓகே சார். ஓகே, நான் நோட் பண்ணிக்கிறேன் சார். சரிங்க சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஓகே சார், கண்டிப்பா என்னோட ஆப்ஷன் வந்து நீங்க டீம்டு ஃபோக்கஸ் பண்றது பெட்டரா இருக்கும்னு தோணுது சார். ஏன்னா நீங்க ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங்ல போயிட்டு மறுபடியும் மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு எப்படி இந்த வருஷம் நம்ம ஏன்னா 1 இயர் ரிப்பீட் பண்ணிட்டாவ. ஓகே சார். இதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ண வேண்டாங்கிறத லாஸ்ட் இயரே போடலான்னு பார்த்தா இன்னும் ஒரு இயர் ரிப்பீட் பண்றதுனால விட்டேன். சரிங்க சார், நம்ம அந்த ரேங்க் லிஸ்ட் வந்தோன்னா கான்டாக்ட் பண்ண சார், நம்ம தெளிவான ஒரு முடிவு எடுத்துக்கலாங்க சார். கண்டிப்பா. சரிங்க சார், கண்டிப்பா உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணுவேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் சார். ஓகே சார். அப்போ இந்த மாதிரி இப்போ சார் கேட்டார், ஒரு டாக்டர் சார், அப்போ ஒரு டீம்டு எடுத்துட்டு நான் ஸ்டேட் கோட்டாவில் மாற்றிக்க முடியுமானா ஒரு சில ரவுண்டு வரைக்கும் நமக்கு டைம் கொடுப்பாங்க. ரெசிக்னேஷன் நோட்டீஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த ரெசிக்னேஷனுக்குள்ளே பண்ணால் தான் நமக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கிடைக்குங்க. பட் அதே செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் நம்ம ரெசிக்னேஷன் பண்ண, செகண்ட் ரவுண்டில் நீங்கள் முடிஞ்சிருச்சு, கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ரெசிக்னேஷன் பண்ணால் நமக்கு அந்த 2 lakhs டீம்டில் செக்யூரிட்டி டெபாசிட் கிடைக்காது. அதே மாதிரி தமிழ்நாடு கோட்டாலையும் நீங்கள் செகண்ட் ரவுண்டில் ரெசிக்னேஷன் வேண்டான்னு விட்டுட்டு வர்றீங்க, எனக்கு படிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு விட்டுட்டு அந்த 2 லட்சம் போயிடும். சேராமல் விடுறீங்க, செகண்ட் ரவுண்டு கிடச்சி, அப்போ சாரி தமிழ்நாட்டு மேனேஜ்மெண்ட்டில் 1 லட்சம், கவர்மெண்ட் கோட்டாவில் 30,000. அப்போ இந்த மாதிரி அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் சேராமல் விட்டாலும் உங்களுக்கு வந்து திருப்பி வரும். செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டுங்கிறப்ப நிறைய இந்த இதெல்லாம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் தெளிவாக கவுன்சிலிங் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ராசஸில் சந்தேகம் இருந்தால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஒருவேளை ப்ரீமியமோட கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக எங்களை அப்ரோச் பண்ணலாம். அது சார் வணக்கம். சார் கரூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், என்ன சந்தேகம் சார்? சார் ஒன்றும் இல்லை சார், இப்போ நம்ம நீட்டுக்கு வந்து இப்போ நமக்கு என்னென்ன சார் தேவைப்படும் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் சார் இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு? கவுன்சிலிங்கா சார்? கவுன்சிலிங் சார். சார் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒரு 13 டாக்குமெண்ட் தேவைப்படும். அப்படிங்களா சார்? எனக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் வீடியோ வந்து என்னைக்கு சார் போட்டிருக்கீங்க? ஒரு 4 or 5 டேஸ்க்கு முன்னாடி இருக்கும். நீங்கள் வேணா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க சார். உங்களுக்கு அதை உங்கள் பேர் போட்டு ஷேர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு மறுபடியும் அந்த வீடியோ வேணா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நன்றிங்க சார். இப்போ ஒரு டவுட் கேட்குமா சார்? இப்போ மினிமம் கட்-ஆஃப் எவ்வளோ சார் வருங்க சார்? மினிமம் கட்-ஆஃப் என்ன கம்யூனிட்டி சார்? பிசி கம்யூனிட்டி சார். பிசிக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு 500க்கு மேலே இருந்தால் சேஃப் சார். செல்ஃப் ஃபைனான்சிங் ஒரு 450 இருந்தால் சேஃப் சார். சார் அப்போ 450 சார் வரும், 450 தான் வரும் சொன்னாங்க. வரும் சார், சேஃப் தான். செல்ஃப் ஃபைனான்சிங் உறுதியாக கிடைக்கும் சார். இன்னுமே நான் இதை விட குறையும். அப்படிங்களா சார்? ஓகே சார். எனக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் வந்து எனக்கு கம்மியான காலேஜ்னா எங்க சார்? தெலுங்கு மைனாரிட்டி சார். நம்ம சார் தெலுங்கு மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் வருங்க. சார் தெலுங்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால எந்த காலேஜ் சார்? இல்லை மேனேஜ்மெண்ட்ல போறீங்களான்னு கேட்குறேன்.
சார் மேனேஜ்மெண்ட் இல்லை சார், நம்ம செல்ஃப் கவர்மெண்ட்ல சார், கவர்மெண்ட்ல சார் போறோம். அதான் சார் கவர்மெண்ட் கோட்டாக்கு தெலுங்கு மைனாரிட்டி கிடையாது. தெலுங்கு மைனாரிட்டிங்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தான் வரும் சார். அப்படியா சார்? ஓகே சார். நமக்கு இது கவர்மெண்ட் கோட்டா சார். கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்க எல்லா காலேஜும் போடலாம். அதில் நீங்க நம்ம ரேங்க் வரட்டும் சார். இந்த மாதிரி காலேஜஸ் வந்து உங்களுக்கு கற்பக விநாயகா கம்மியா இருக்கும், மேல்மருவத்தூர் குறைவா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில காலேஜஸ் இப்போ நீங்க பனிமலர் கொஞ்சம் ஃபீஸ் 10 lakhs வரும், 10.5 lakhs வரும். வேலம்மாள் ஒரு 8 lakhs வரும். இந்த மாதிரி இப்போ ஒரு சில காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 9 lakhs வரும். அப்படியே சார். இப்போ இந்த பிஎஸ்சி இருக்குல்ல சார் கோயம்புத்தூர், அதெல்லாம் வருஷத்துக்கு எவ்வளவு சார்? அது ஒரு 8.5 lakhs வரும் ஹாஸ்டலோட. ஓகே சார். ஹாஸ்டலோட 8.5 சார். ஒரு 4 வருஷம் சொன்னாங்க சார். ஆமா சார் 4.5 வருஷம். மற்ற காலேஜ்ல 5 வருஷம் கேட்பாங்க. பிஹெச்டி மட்டும் தான் 4.5 வருஷம் வரும் சார். அப்போ ஒரு 35 லட்சம் தான். ஓகே அப்படிதானே சார்? எஸ் சார். அது கூட ஒரு ஃபீஸ் வீடியோ போட்டிருப்பேன், நீங்க அதுவும் பாருங்க. அப்படி சார். ரொம்ப நன்றிங்க சார் தகவல் கொடுத்துருக்கு சார். ஓகே சார். ஓகேங்க சார். ஓகே சார். தேங்க்யூ சார். எங்களுக்கு இந்த உங்களுக்கு ஆய் மெசேஜ் நம்பர் போடுறது, அந்த வீடியோ மட்டும் போட்டு விடுங்க சார். டேக் பண்ணி கண்டிப்பா உங்க பேர் போட்டுருங்க சார், நாங்கள் அனுப்பிடுறேன். சரிங்க சார். நன்றிங்க சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போ இந்த தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்? டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வைக்கணுங்க. அதான் அவர் கேட்கிறாரு. இந்த டாக்குமெண்ட் வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்க்கலாம் நீங்க. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். சார் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நாங்க வந்து பிசி கிறிஸ்டியன் சார். பிசி கிறிஸ்டியன், சொல்லுங்க சார். அது ஓபிசி சர்டிபிகேட்டுக்கு அப்ளை பண்றது கேட்டகரி வைஸ் அது பெஸ்டா சார்? எப்படிங்க சார்? பிசிலேயே இருந்தது பெஸ்டா சார்? இல்ல மேடம், பிசி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு பிசி போதும். நீங்க ஆல் இண்டியா கோட்டால போற மாதிரி தான் ஓபிசி. நீங்க ஓபிசிங்கிறது வந்து இன்கம் பேஸ்டுங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்டேட்ல ஓபிசின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு நீங்க ஓபிசி வாங்க வேண்டியதில்லை. பட் ஆல் இண்டியா கோட்டால கலந்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஓபிசி வேணும். இப்ப ஸ்கூல்ல கொடுக்கறது ஓபிசின்னு கொடுக்கணுமா பிசின்னு கொடுக்கணுமா சார்? இப்பதான் இனிமேதான் அப்ளை பண்ண போறேன். நெக்ஸ்ட் கம்மிங் இயர் தான். கம்மிங் இயர் மேடம். அப்ப நீங்க பிசி தான் மேடம். நீங்க ஆல் இண்டியா கோட்டா அது நீ நீட் எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு ஓபிசின்னு கொடுங்க. ஓகே சார். தமிழ்நாடு கவுன்சிலிங்ல கலந்துக்கிறதுக்கு மேடம் மோஸ்ட்லி சிபிஎஸ்சி ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, ஓபிசின்னு கொடுத்துருவாங்க. ஏன்னா பிசியா ஓபிசியானா அது ஜென்ரலா ஓபிசின்னு கொடுத்துருவாங்க. பட் நம்ம வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி பிசி தான் எலிஜிபிள்ங்க. ஓகே சார். ஓகே சார். ஓபிசிங்கிறது இன்கம் பேஸ் பண்ணீங்க. அது வருஷம் வருஷம் மாறும். நம்ம ஒரு வருஷம் இன்கம் அதிகமா இருக்கும், ஒரு வருஷம் இன்கம் குறைவாகும். திடீர்னு பிசினஸ்ல நீங்க இன்கம் அதிகமாயிட்டீங்க, எலிஜிபிள் இல்லாம போயிடும். அதனால இங்க தமிழ்நாடு கவுன்சிலிங் பிசி தான். ஓகே சார். ஓகே. ஆல் இண்டியால போடுறதுக்கும் நீட் அப்ளை பண்றதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போறதுக்கும் ஓபிசி வேணும். சரிங்க சார். ஓகே. புரியுதுங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடா போறதுக்கு எல்லாத்துக்கும் ஓபிசி வேணும். ஸ்டேட்டுக்கு வந்து பிசி போதுங்க. ஓகேங்க சார். அப்ப அப்ளை பண்ணி வைக்கிறது பெஸ்ட் இல்லைங்க சார்? நீங்க இப்போ அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த நீட் அப்ளை பண்ணும்போது தேவைப்படுங்க. ஓபிசி அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ. ஏன்னா மார்ச் டு மார்ச் எலிஜிபிள்ங்க. ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்க இப்போ பண்ணி வச்சுக்கோங்க மேடம். அடுத்த வருஷம் எலிஜிபிள் நீட் அப்ளை பண்றதுக்கு. சரிங்க சார். தேங்க்யூ சார். ஓகேங்களா? ஸோ இது நல்ல ஒரு சந்தேகம். என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஓபிசி பிசி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஓபிசி கிடையாதுங்க, எல்லாமே பிசி தான். பிசி எம்பிசி பிசிஎம் இவங்க மூணுமே ஆல் இண்டியா கோட்டால என்ன ஆகுங்க? தட் வில் கம் இன்டு ஓபிசியில் வந்துடும். பட் ப்ரொவைடட் ஓபிசி கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? இல்ல சார், நான் கால் பண்ணல சார், தகவல் சொல்லிட்டு அந்த ஆய் மெசேஜ் போட்டுருக்கு சார். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ திருப்பி அது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கால் பேக் பண்ணுவோம். ஒருவேளை அவங்க 2-3 நம்பர் வந்து கூப்பிட்டுருக்கலாம். ஸோ திருப்பி நம்ம கால் பண்ணி உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படிங்கிறத கேட்போம். ஸோ நம்மளுடைய மெயின் மோட்டோ அது உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணணும். ஒருவேளை வணக்கம் சார், நம்ம இந்த கவுன்சிலிங் போகும்போது இந்த டியூஷன் ஃபீஸ் இதெல்லாம் கட்டுறமே, அந்த அலாட்மெண்ட் அது கையில வந்த உடனே. ஆமாம் சார். அது எங்க சார் கட்டணும்? நெட் சென்டர்லயே கட்டணுமா சார்? உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இந்த கண்டிப்பாக இந்த கேள்வி சரியான கேள்வி. அதை நீங்கள் கவுன்சிலிங் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுவீங்க. ஒரு 30,000. நீங்கள் என்ன மார்க் வர மாதிரி இருக்குங்க? 370 வருதுங்க சார். அப்போ நீங்கள் ஒரு 30,000 ரூபா கட்டுறீங்க அல்லது 1 லட்ச ரூபா கட்டுறீங்கன்னா நீங்கள் நெட் சென்டர் மூலமாக கட்டுறது வந்து நமக்கு திரும்பி வர்றது அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்தாலும் வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அது உங்களுடைய ஆன்லைன் நெட் பேங்கிங் சொல்லுவாங்க. நெட் பேங்கிங் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேங்க்ல போய் கட்டுறதில்ல, இந்த மொபைல் பேங்கிங். அது நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு. ஆனால் இது எல்லாருமே வச்சிருப்பாங்களா அப்படின்னா அதில் ஒரு சந்தேகம் இருக்குங்க. 3 மெத்தட் ஆஃப் பேமெண்ட் இருக்கு. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ற பாருங்க. அந்த பேமெண்ட் பண்றதுக்கு 3 மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல நெட் பேங்கிங். நெட் பேங்கிங்னா நம்ம இந்த கம்ப்யூட்டர்லேயே பண்ணுவாங்க தெரியுங்களா, இந்த பணம் மாத்துறது.
அந்த மாதிரி வேணும். பட் இது எல்லாருனாலே வச்சுக்க முடியுமானா முடியாது. அடுத்தது வேற எந்த பேங்க்ல வேணாலும் நெட் பேங்கிங் இருக்கலாம். இப்ப நீங்க அதான் சொல்ல வரை கேளுங்க. நெட் பேங்கிங் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க கனரா பேங்க்ல வச்சுக்கலாம். எந்த பேங்க்ல வேணாலும் HDFCயோ ஸ்டேட் பேங்கோ அந்த மாதிரி நெட் பேங்கிங் அப்படிங்கிறது பேங்க்ல போய் நம்ம பணம் கட்டுறதுல நீங்க லேப்டாப்ல இருந்தே கூட பணம் கட்டலாம். இது எனக்கு தெரியாது சார். எனக்கு வந்து இந்த நெட் பேங்கிங் எல்லாம் பண்றதுல பயம். தேவையில்லாம பாஸ்வேர்டு தப்பா போட்டுருவேன், யாராவது கட்ட பணம் மாறி போயிடும் அப்படின்னா ஈஸியான வழி அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வைங்க. அதுல 3வது ஆப்ஷன் வரும், நான் வீடியோ போடுறேன். 3வது ஆப்ஷன்ல IOB சலான் ஒன்று வருங்க. இந்த சலான் எடுத்துட்டு போய் நம்ம 1 லட்சம் ரூபாய்க்கு சலான் அப்படின்னா கட்டலாம். அதுலேயே வந்துடும், அந்த யார் பேரு என்னங்கிறது வந்துடும். நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் 30,000 கட்டுறீங்கன்னா அந்த 30,000 செலக்ட் பண்ணும்போது சலான் வரும். இல்ல காலேஜ் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் 4.5 லட்சம் கட்டுறீங்கன்னா அந்த 4.5 லட்சம் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த 4.5 லட்சம் சலான்ல வரும். அது எதுல வரும்? உங்க லாகின்ல தான் வரும். எல்லாருக்கும் எடுக்க முடியாது. அங்க போய் பேங்க்ல ஃபில் பண்ணி கட்டுறது இல்லைங்க. நமக்கு இந்த மெடிக்கல் செலெக்ஷன் அப்பவே உங்க லாகின்ல போகும்போது சலான் வரும். அந்த சலான் எடுத்துட்டு போய் நீங்க தாராளமா கட்டலாம். அது வந்து ஈஸியான மெத்தடுங்க. அது நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. பட் இதில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எதுக்கு நான் IOBல ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுக்கு இது சம்மந்தமா ஒண்ணுமே தெளிவா வேணும்னா தனிப்பட்ட முறையில கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சீங்கன்னா ஈஸியான வழிமுறை இருக்கு. அது என்ன வழிமுறை மீண்டும் ஒரு வீடியோ போடுறேன், சரிங்களா? நீங்க நெட் சென்டர்ல போய் கட்டுறீங்க. இந்த மாதிரி போன டைம் ஒருத்தர் 1 லட்சம் கட்டிட்டு பணம் திரும்பி வரல. அப்ப கேட்டாங்க, நம்ம கிட்ட கைடன்ஸ் எடுத்தவங்க தான் திருப்பி கேட்டாங்க, சார் நீங்க நேரா கட்ட முடியாதுங்க. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க நேரா சென்னை போங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க நெட் சென்டருக்கே பணம் போயிருச்சு. புரியுதுங்களா? அதனால நீங்க நெட் சென்டர்ல போய் பணம் கட்டுறது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க சார். உங்களுடைய இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவீங்க. அதுக்கு ஈஸியான வழிமுறைகள் இருக்கு. கண்டிப்பா நீங்க 30,000 கட்டுற மாதிரி இருந்தாலும், 1 லட்சம் கட்டுற மாதிரி இருந்தாலும், 4.5 லட்சம் கட்டுற மாதிரி இருந்தாலும், 13 லட்சம் கட்டியிருக்காங்க. நம்ம கைடன்ஸ்ல 24 லட்சம் கூட கட்டினாங்க, ஈஸியா கட்டிட்டாங்க. சரிங்களா? உங்க பொண்ணு பேர்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. அது வேணா நீங்க பண்ணி வச்சுக்கோங்க சார். நீங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே டெஃபினட்டா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்க டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு பிரச்சனை இல்லை, அது செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுறதுக்கு பிரச்சனை இல்லை. சரிங்களா சார்? 2 லட்சத்துக்குள்ள நமக்கு வருமானம் வர்றதுல செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுற மாதிரி 2.5 லட்சம்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது சார். நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்காது. ஆமா, அப்ப அது வராது உங்களுக்கு. அதே மாதிரி பணம் நீங்க 4.5 லட்சம் கட்டுற மாதிரி இருக்காது. ஏன்னா நீங்க காலேஜில் கட்ட சொல்றாங்க. நிறைய காலேஜில் போய் கட்டும் போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க டிகிரி எடுத்து கூட கட்டிக்கலாம். அப்ப உங்களுக்கு நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்காதுங்க சார். பட் இந்த டவுட் வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா சார்? சரிங்க சார். வேற எதனா நீங்க நேரடியாக கான்டாக்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்றேன். சரிங்களா? நம்ம அப்ப காலேஜ்ல போய் கட்டிக்கலாம் பணம்? ஆமா சார், நீங்க SC கேட்டகரியா இருந்தா நீங்க காலேஜ்ல கட்டிக்கலாம். சரிங்க சார். சரிங்களா சார்? சரிங்க சார். தேங்க்யூ சார். அப்போ இந்த SC கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்காது. வருமானம் 2.5 lakhsக்குள்ள இருந்தா. சரிங்க சார். ஓகேங்களா சார்? ஓகே சார். ஓகே. சரிங்க சார். அப்போ இந்த சந்தேகம் ஒரு அருமையான சந்தேகம். எங்க பணம் கட்டுறது சார்? நெட் சென்டர்ல கட்டுறதா, காலேஜில் கட்டுறதா? அப்போ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார், ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வாலாஜால பேசுறேன் சார். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? பாப்பா வந்து 7.5 சார். சொல்லுங்க சார். BC கோட்டால வரும் சார். என்ன மார்க் வரும் சார்? நாங்க ஒரு 105 மைனஸ் போயிடுச்சு சார். எக்ஸாக்டா பார்த்தா 371 வருது சார். 371க்கு செல்ஃப் ஃபைனான்சிங்ல கிடைக்க, பிரைவேட் காலேஜில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார் உங்களுக்கு. அப்படிங்களா சார்? கிடைக்கும். நீங்க ஃபீஸ் எல்லாம் கட்டுற மாதிரி இருக்காது, அதெல்லாம் கவர்மெண்டே கட்டிடுவாங்க, ஒன்றும் வரி பண்ணாதீங்க. அப்படிங்களா சார்? அதான் நீங்க சொன்னீங்களா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், யோசனை பண்ண சார். நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஃபைன் தான் சார். கிடைக்கும் சார், கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமா போச்சு சார் எனக்கு. கிடைக்கும் சார், செல்ஃப் ஃபைனான்சிங்லயே கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும் சார். ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பயத்துல தான் இருக்கும், அது கிடைக்குமா கிடைக்காதா? சார் வணக்கம், சொல்லுங்க. இந்த நம்ம 2 கவுன்சிலிங், ஆல் இந்தியா கவுன்சிலிங், ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் பார்த்தோம்னா 2 கவுன்சிலிங் போய் சென்னைக்கு போயிட்டு வரணுங்களா சார்? சார் சார் எந்த கவுன்சிலிங்குமே சென்னை போக வேண்டியது இல்லைங்க சார். சென்னையெல்லாம் போக வேண்டிய எல்லாமே கம்ப்யூட்டர்ல இருந்து பண்றதா, நெட் சென்டர்ல இருந்து பண்றதா. அலாட்மெண்ட் ஆர்டர் கூட இதுல இருந்து எடுக்கலாம். எல்லாமே கம்ப்யூட்டர் சென்டர்ல இருந்து பண்றதா சார். நீங்க சென்னைக்கோ
எங்கேயும் போக வேண்டியதில்லை. அந்த காலமெல்லாம் 2020க்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சுங்க சார். அப்படிங்களா சார்? எல்லாருமே நேரடி நீங்க 7.5 ரிசர்வேஷனா இருந்தா நேரா போகணும். அப்படிங்களா சார்? நீங்க 7.5 இல்லைங்க சார். 7.5 இருந்தா சென்னை போகணும். மத்தவங்க யாரும் சென்னை போக வேண்டியதில்லை சார். சரிங்க சார். சரிங்களா? அப்ப இன்னுமே நிறைய பெற்றோர்களுக்கு சந்தேகம் இருக்கு. கவுன்சிலிங் அப்படின்னா மெட்ராஸ் போகணுமா? கிடையாதுங்க. ஆன்லைன் கவுன்சிலிங். பட் 7.5க்கு சென்னை போகணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு சென்னை போகணும். பிடபிள்டிக்கு சென்னை போகணும். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு சென்னை போகணும். பட் 92.5 போக வேண்டியதில்லை. அப்போ ஆன்லைன்ல தான் நம்ம பண்றோம். நம்ம பண்ணல, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் பண்றாங்க. அப்போ இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் தான் நடக்குது. அதுல சந்தேகம் கண்டிப்பா இருக்கும். சந்தேகம் தாராளமாக எங்களுக்கு கேளுங்க. இன்னைக்கு கேட்ட சந்தேகம் நல்ல சந்தேகங்கள். ஃபீஸ் எப்படி கட்டுறது, ஒரு ரவுண்ட்ல இருந்து ஒரு ரவுண்டு மாற முடியுமா? வணக்கம் சார். ஹலோ வணக்கம் சார். தருமபுரில இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? தம்பி 430 எடுத்திருக்கிறான். சொல்லுங்க சார். எம்பிஎஸ்சி கேட்டகரி சார். கிடைக்குங்களா? 430 வாய்ப்பு இருக்கு சார். வாய்ப்பு இருக்கு. செல்ஃப் ஃபைனான்சிங் வாய்ப்பு இருக்கு சார். செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்குங்களா? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2022 435 வரை கிடைச்சிருக்கு. சரிங்க சார். ஸோ அதோட கொஸ்டின் பேப்பர் கஷ்டங்கள்லாம் கிடைக்கும் சார். அப்படிங்களா? சரிங்க சார். நீங்க ஒரு 2000 ரேங்க் 2100க்குள்ள எம்பிசியில தான் கிடைச்சிரும் சார். 2000 எம்பிசியில தமிழ்நாட்டில் 2100க்குள்ள இருக்கணும். 2100ங்களா? 100 2100 200க்குள்ள. அப்படிங்களா? சரிங்களா சார்? சரிங்க சார். கவர்மெண்ட்ல கிடைக்கணும் 1100க்குள்ள இருக்கணும். 1100க்குள்ள இருக்கணும். தமிழ்நாட்டு லெவலில் எம்பிசியில். சரிங்களா? சரிங்க சார். ஓகே சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தரமாக ஃப்ரீ கைடன்ஸ் வேணும், அந்த டைமில் காண்டாக்ட் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு ப்ரீமியமோட கைடன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்பெஷல் நம்பர் ப்ரொவைட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அப்டேட்ஸ் இருக்கும், சாய்ஸ் ஃபில்லிங் ஃபுல் கைடன்ஸ் கொடுப்போம். ஆல் டவுட் கிளாரிவிங், அப்ளிகேஷன் ப்ராசஸ், 3 மெத்தட் ஆஃப் கவுன்சிலிங் ப்ராசஸை நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். உங்களுக்கு எது விருப்பமோ அது சேரலாம். பட் கம்பல்சரி கிடையாது. பட் நீங்கள் ஃப்ரீ கைடன்ஸ் எடுத்துக்கணும். தாராளமாக தினமும் என்னால் முடிய வரைக்கும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஹலோ வணக்கம். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? சார் நாங்க கரூர்ல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க, என்ன சந்தேகங்க? பாப்பாக்கு வந்து நீட்ல வந்து 410 வரும்னு சொல்றாங்க சார். என்ன கம்யூனிட்டிங்க? பிசிங் சார். எம்பிசிக்கு பார்டர்ல இருக்கு. மேபி செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கலாம் சார். பிசிங் சார். பிசி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் மேடம். சார் மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்குமாங்க சார்? கண்டிப்பா கிடைக்குங்க. மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கும். நல்ல காலேஜ் கிடைக்கும். ஓகேங்க சார். சார் இன்னொரு டவுட்டுங்க சார். இப்ப கர்நாடகா சைடு இல்ல பாண்டிச்சேரியில மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் நாங்க ட்ரை பண்ணோம்னா எப்படிங்க சார், எப்படி கவுன்சிலிங் போகணுங்க சார்? இது நல்ல டவுட் தான். கண்டிப்பா உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. அதாவது நீங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா போட நினைக்கிறேன்னா அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன். பாண்டிச்சேரியில் சென்டாக் வருது இல்லைங்களா, அதுக்கு அப்ளிகேஷன் போடணும். அதே மாதிரி தெலுங்கானாக்கு அப்ளிகேஷன் போடணும், ஆந்திராக்கு அப்ளிகேஷன் போடணும். இப்போ இந்த ஆந்திரா தெலுங்கானாலாம் பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னா, ஒரு சில காலேஜஸ்ல ஒரு ஹாஸ்டலோட 15 லட்சம் தான் ஃபீஸ் வருதுங்க. கர்நாடகாலையும் அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிருக்கும். பட் திருப்பி ஓப்பன் பண்ணுவாங்க. கர்நாடகா கேரளா முன்கூட்டியே ஓப்பன் பண்ணிடுவாங்க, திருப்பி அகைன் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்க கர்நாடகா ட்ரை பண்ணலாம். பட் ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு டைம்ல தான் கவுன்சிலிங் நடக்கும். பாண்டிச்சேரி கவுன்சிலிங் அதே டைம்ல தான் நடக்கும். பாண்டிச்சேரியோட ஃபீஸ் வந்து ஒரு 19 லட்சம் 20 லட்சம் வருங்க. பட் ஆந்திரா தெலுங்கானால ஃபீஸ் யூஸ்வலா கொஞ்சம் கம்மி. நம்ம ஸ்டேட்ல இருந்து அந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ் நிறைய வாங்குறாங்க. அங்கெல்லாம் ஹாஸ்டலோட சேர்த்து 15 லட்சத்துக்குள்ள தான் வருங்க. ஓகேங்க சார். கர்நாடகாவுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நம்மளோட கவுன்சிலிங்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இல்ல, அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. மீண்டும் ஒரு ஓபன் பண்ணுவாங்க, ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அப்படிங்களா சார்? ஓகே ஓகேங்க சார். ஓகேங்க சார். கர்நாடகா சைடுல ஃபீஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அதுவும் கம்மி தான் மேடம். கர்நாடகா கம்மி தான். 10 12 அந்த 15க்குள்ள தான் வரும் மேடம். ஓகேங்க சார். ஓகேங்க சார். சார் சாரிங்க சார், நோ டவுட். அந்த அப்ளிகேஷன் திருப்பி கால் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்களேங்க சார், அது எப்பங்க சார், எந்த டைம்ல வருங்க சார்? நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கூப்பிடுவாங்க மேடம். கண்டிப்பா. அப்படிங்களாங்க சார்? ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எங்க இருந்து பேசுறீங்க? கரூருங்க சார். ஓகே மேடம். தேங்க்யூ. மேனேஜ்மெண்ட்ல கண்டிப்பா கிடைக்கும். கவர்மெண்ட் கோட்டா கொஞ்சம் டஃப் தான் பிசி. ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஸோ இது ஒரு அருமையான சந்தேகம். அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனித்தனியான அப்ளிகேஷன் போடணும். பாண்டிச்சேரிக்கு அப்ளிகேஷன் போடணும், அது ஆந்திராவுக்கு தனி அப்ளிகேஷன் போடணும், தெலுங்கானா, ஈவன் மகாராஷ்டிரா, எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் இங்கே அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் போடலாம். பட் என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லையும் 15% சீட் தான் ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு.
தமிழ்நாட்டில் 20% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கலாம். என்ஆர்ஐ கோட்டா சேர்த்துனா 35% வருங்க. பட் தமிழ்நாட்டை விட மற்ற ஸ்டேட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகம். தமிழ்நாட்டில் மற்ற ஸ்டேட்லேருந்து வரக்கு 35% இடங்கள் பர்மிட் பண்ணுறாங்க. பட் மற்ற ஸ்டேட்டில் ஆந்திரா, தெலுங்கானா போன ஸ்டேட்டில் 15% தான் அதர் ஸ்டேட்டுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஸ்டேட்டில் கொஞ்சம் மற்றவங்க வரக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து 15% தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் கொடுப்போம், மீதி வந்து ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா கொடுக்கலாம். அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்களான்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் தாராளமாக உங்களுக்கு இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். எங்கள் வீடியோஸ்க்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன்.